இன்றைக்கி நம்ம சிறிய வயதினர் இருக்காங்களா, குழந்தைகள், பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்க, இவங்க எல்லாருமே என்னென்னா, இப்போ தமிழ்நாட்டை பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்ப தேர்வு எழுதுனாங்க அப்படின்னா, தேர்வு எழுதுறாங்கன்னா நியாயமாக எழுத மாட்டாங்க. எல்லோரும் காப்பி அடிக்கிறாங்க. ஏன்னா ஆங்கில வழி கல்வி என்பது அவர்களால் படிக்க முடியலை, அந்த பாடத்தை படிக்க முடியலை. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆசிரியர்களை என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள பாஸ் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக, பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு அவங்களுக்கு வேறு வழியே தெரியல. ஆனால் அவங்க எவ்வளோ கற்றுக் கொடுக்குறாங்க, அவங்க கடமைகளை செய்கிறாங்க. ஆனால் அந்த கல்வி என்பது அந்த பிள்ளைகளின் மனதில் ஏறவே மாட்டேங்குது. ஏன்னா அது காரணம் அந்த ஆங்கில மோகம், அப்புறம் ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு மனித வாழ்க்கை முறை. என்ன கட்டுப்பாடு அப்படின்னாக்கா, இந்த மொபைல் ஃபோன், சமூக வலைதள ஊடகங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு கிடையாது. எப்போ காலையிலே மொபைல் ஃபோனை பார்த்துட்டா அன்றைய தினம் வேஸ்ட் ஆகி போயிடும். அதனால் மொபைல் ஃபோன்லாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஈவினிங் தான் பார்க்கணும். நம்ம மாலை நேரம் தான் நம்ம தினசரி வேலை எல்லா கடமையும் முடிச்சுட்டு மாலை நேரம் கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். அது ஒரு தேவை. அதை நம்ம புறக்கணிக்கக்கூடாது. ஒரு 2-3 மணி நேரம், 2 மணி நேரமாக நம்ம பார்க்கணும். ஆனால் காலங்காலத்தில் நீங்கள் டிவி பார்க்குறீங்க, மொபைல் ஃபோன் பார்க்குறீங்கன்னா உங்கள் மனநிலை வீணாக போயிடும். ஒரு கல்வி கற்றுக்கொள்வதற்கு, அந்த பள்ளி கல்வியை கற்றுக்கொள்வதற்கு தேவையான மனநிலை உங்களுக்கு இல்லாமல் போயிடும். அப்படி தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கனாக்கா, அந்த குழந்தைகள்லாம் சின்ன வயசுலேயே காலைல ஆரம்பித்த உடனே இந்த மொபைல் ஃபோனை பார்க்குறது, அப்புறம் அப்படியே பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது அவங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் உள்ள பாடப்புத்தகங்களை கற்றுக்கொள்கிற மனநிலை அவங்களுக்கு வராது. போதாக்குறைக்கு ஆங்கில வழி கல்வி, அந்நிய மொழி வழியில் கல்வி, தாய்மொழியில் கல்வி இல்லை. அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா, இவங்களால் பாடம் படிக்க முடியாது. அப்புறம் இந்த பள்ளி ஆசிரியர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவர்களை தேர்ச்சி பெற்றவர்களாக காமிக்கணும். அவங்க நல்லா கற்றுக் கொடுக்குறாங்க ஆசிரியர்கள், ஆனால் அவங்க தலையில் ஏற மாட்டேங்குது. அதனால் என்ன பண்ணுறாங்கனாக்கா, அந்த மாணவர்களுக்கு கல்வியே கற்றுக்க முடியல, எழுத படிக்கவே சரியாக தெரிய மாட்டேங்குது, சரளமாக வாசிக்க தெரியவில்லை. அதனால் அந்த மாணவர்களை எப்படியா பாஸ் பண்ண வைக்கணும், பாஸ் பண்ணவங்களாக காட்டணும் பெற்றோர்கள்ட்ட. உங்கள் பிள்ளை தேர்ச்சி பெற்று விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்களிடம் கணக்கு காமிக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, முறைகேடான வழியில் அந்த ஆசிரியர்கள் மாணவர்களை பார்த்து எழுதுறதுக்கு அனுமதிக்கிறாங்க, தேர்வுகளில் பார்த்து எழுதுறதுக்கு அனுமதிக்கிறாங்க. இந்த மாதிரி சின்ன வயசுலேயே மாணவர்கள் தப்பு பண்ணுறதுக்கு பெரியவர்களால் அனுமதிக்கப்படும் போது, இந்த தப்பு தான் கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க யாருக்குமே பிற்காலங்களில் உண்மையாக இருக்க மாட்டாங்க. தப்பு பண்ணுறதுக்காக நம்ம அவங்கள பழக்கும்போது, மாணவர்கள் உண்மையாக இருப்பதற்கு தான் அவர்களை பழக்க வேண்டும். சிறு வயதினரை உண்மையாக நேர்மையாக இருப்பதற்குத்தான் நாம் பழக்க வேண்டும். தப்பு பண்ணுறதுக்கு நம்ம பழக்கணும் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, பிற்காலங்களில் அவர்கள் யாருக்குமே உண்மையாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் யாருக்குமே அதாவது ஒரு பாலியல் உறவிலும் சரி, ஒரு கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாகவே இருக்க மாட்டாங்க. ஒரு காதலை அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த குடும்பத்தில் அன்பு பாசம்லாம் இல்லாமல் போயிடும், ஒரு காதல் என்பது இல்லாமல் போயிடும், ஒரு தூய்மையான அன்பு என்பது இல்லாமல் போயிடும். நேர்மையற்ற வழிகளில் தான் அவர்கள் வாழ்வார்கள். இந்த சின்ன வயசில் நிறைய விஷயங்களில் குழந்தைகளுக்கு நாம் தப்பு பண்ணுறதுக்கு நாம் அனுமதிக்கிறோம். நம்ம வேறு வழியில் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, அவர்கள் தவறு செய்தால் நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோம், அதை அனுமதிக்கிறோம், வேறு பொறுத்து கொள்கிறோம். அது பிற்காலங்களில் என்னவாக மாறுகிறது என்றால், உறவு முறையில் அவர்கள் உண்மையாக இருக்க மாட்டார்கள். அங்கேயும் போய் தப்பு தான் பண்ணுவாங்க. சின்ன வயசில் சின்ன சின்ன விஷயங்களில் அவங்க பண்ணுற தப்புகளை நாம் அனுமதிக்கும்போது, அது வளர்ந்த பிறகு உறவு முறையிடம், ஒரு கல்யாண உறவுகளில், திருமண உறவுகளில், காதல் உறவுகளில், நட்பு உறவு முறைகளில் யார்கிட்டையுமே அவங்க உண்மையாகவே இருக்க மாட்டாங்க. உறவு முறைக்கு துரோகம் செய்பவர்களாக அவர்கள் எளிதாக அந்த விஷயத்தை செய்வாங்க. எளிதாக துரோகம் செய்வார்கள். துரோகம் செய்வதே அவர்களது இயல்பாக மாறிவிடும். உண்மையான உறவு என்பதே இருக்காது. அப்புறம் மனித வாழ்க்கை முறையே ஒரு ஒழுங்கு இல்லாமல் போய்விடும். அதுதான் பிற்காலங்களில் நடக்க போகுது. அதனால் தாய்மொழியில் கல்வி கொடுத்தால் மட்டும்தான் அந்த சிறு வயதினர் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருப்பார்கள். உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பது அவர்களுக்கு எளிதாக இருக்கும். எப்போ உண்மையாக இருப்பாங்கன்னா, எப்போ நேர்மையாக இருப்பாங்கன்னா, உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பது எளிதாக இருக்க வேண்டும். அப்போ தான் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க. எளிதாக இருந்தால் தான் எதையுமே ஏற்றுப்பாங்க. இப்போ கல்வி எப்போ கற்றுப்பாங்க அப்படின்னா, நல்ல பள்ளிகளில் நல்ல கல்வி எப்போ கற்றுப்பாங்கன்னா, அது எளிதாக இருந்தால் தான் அந்த கல்வியை கற்றுப்பாங்க. அது கடினமாக இருந்ததுன்னா அந்த கல்வியை தூக்கி போட்டுருவாங்க. எதாக இருந்தாலும் சரி, கடினமாக இருந்தால் அதை தூக்கி தூர போட்டுருவாங்க. சிரமமாக இருக்குது, அந்தளவுக்கு எளிதாக எதுவுமே இல்லை, பாடம் படிக்கிறது எனக்கு எளிதாகவே இல்லை, அந்நிய மொழியில் கல்வி அதனால் எனக்கு பாடம் படிக்கிறது எளிதாக இல்லை, நீங்கள் என்ன தான் சொன்னாலும் சரி, இங்கிலீஷ் படித்தா நல்லது அது இதுன்னு என்ன தான் சொன்னாலும் சரி, அதை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க.
தூக்கி போட்டுருவாங்க. அது மாதிரி நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும் அப்படின்னா இருக்க அவங்க தயார் தான். ஆனால் அது உண்மையாக இருப்பது, நேர்மையாக இருப்பது கடினமாக இருக்கிறது அப்படின்னா அதை அந்த உண்மையாக இருப்பதே தூக்கி போட்டுருவாங்க. அதனால் எது எளிதாக இருக்கோ அதை தான் செய்வாங்க. தப்பு பண்ணுறது தான் எனக்கு எளிதாக இருக்கிறது, பார்த்து எழுதுறது, காப்பி அடிக்கிறது தான் எனக்கு எளிதாக இருக்குது, என்னால் படிக்க முடியல, அந்நிய மொழியில் நீங்கள் கல்வி கொடுக்கிறீர்கள், என்னால் அதை புரிந்து படிக்க முடியவில்லை, அது எனக்கு கடினமாக இருக்கிறது, பார்த்து எழுதுவது எளிதாக இருக்கிறது, காப்பி அடிப்பது எளிதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு காப்பி அடிப்பாங்க. இந்த மாதிரி உண்மையாக இருப்பது, நேர்மையாக இருப்பது கடினமாக இருக்கிறது, தப்பு பண்ணுறது தான் ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரியான பழக்கங்கள் தான் பிற்காலங்களில் குற்றங்கள் செய்வது அவர்களுக்கு எளிதாக மாறிவிடும். நேர்மையாக இருப்பது, குற்றங்கள் செய்யாமல் இருப்பது அவர்களுக்கு கடினமாக மாறிவிடும். குற்றங்கள் செய்கிற வாழ்க்கை எளிதாக வந்துவிடும், அவர்களுக்கு எளிதாக இருக்கும். நல்ல பிற்காலங்கள் இந்த சின்ன வயசில் குழந்தைகள் ஏன் இந்த மாதிரி குற்றங்கள் செய்கிறார்கள் அதை ஆராய்ச்சி பண்ணணும். அதை கண்டு காணாமல் நம்ம போயிட்டே இருக்கக்கூடாது. ஏன் அவங்க கல்வி நிலை இப்படி போயிடுச்சு அதை ஆராய்ச்சி பண்ணி அது என்ன பண்ணால், என்ன சிகிச்சை பண்ணாக்கா அவங்க கல்வி முறையில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம், அவர்களை நேர்மையானவர்களாக இருக்க வைக்கலாம், உண்மையானவர்களாக வாழ வைக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணணும், கவலைப்படணும். அதை செஞ்சால் மட்டும்தான் பிற்காலம் என்பது பாதுகாப்பாக இருக்கும். இல்லைன்னா பிற்காலங்களில் அவர்கள் குற்றங்கள் செய்வதை சகஜமாக செய்வார்கள், எளிதாக செய்வார்கள். ஏன்னா குற்றங்கள் செய்வது தான் அவர்களுக்கு எளிதாக இருக்கும், குற்றங்கள் செய்யாமல் இருப்பது அவர்களால் முடியாது. அதனால் சின்ன வயசுலே அவர்கள் தப்புகளை நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது, அனுமதிக்கக்கூடாது. தப்புகள் செய்வதற்கு அவர்களை பழக்கப்படுது, உண்மையாக இருப்பதற்கு பழக்கப்படுத்தணும். இல்லைனா பிற்காலங்களில் அவர்கள் யாருக்குமே உண்மையாக இருக்க மாட்டாங்க. அப்போ என்ன ஆகுனா உறவு முறைகளில் உண்மை என்பது இல்லாமல் போய் ஒரு உண்மையான உறவே இங்கே இருக்கவே இருக்காது, ஒரு நேர்மையான உறவே இருக்காது, உறவு முறைகளில் ஒரு நேர்மையே இருக்காது. அப்போ என்னாகும் அப்படின்னா உறவு முறைகளில் நிறைய வன்முறைகள் வந்துவிடும், கொலைகள் நடக்கும், சண்டைகள் நடக்கும். உறவு முறை என்பது ஒரு பாதுகாப்பான விஷயமா இருக்காது. உறவு முறை மீது மக்களுக்கு வெறுப்பு வந்துடும், உறவு முறையை யாரும் விரும்ப மாட்டாங்க. அப்புறம் உறவு, அன்பு, பாசம் இதெல்லாம் வெறுப்பு வெறுப்பு இருக்குது. அப்புறம் போதை பழக்கங்கள் தான் அதிகமாகும்.